குயிக்காக ஒரு கொள்ளுப்பொடி அரைச்சிடலாமா? 1/4 கப்பு கொள்ளு எடுத்துக்கோங்க. அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக கருப்பு உளுந்து, கடலப்பருப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வானலில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இது தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கூட 1 ஸ்பூனு மிளகு சீரகம், எள்ளு 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ற வரமிளகா, கருவேப்பிலை, 5, 6 பல்லு பூண்டு இதெல்லாம் என்ன பண்ணணும், எல்லாம் சூட்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் ஆற வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச 3 பருப்பையும் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு இது நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கணும். இது கூட நம்ம இப்போது இந்த கருவேப்பிலை, மிளகு சீரகம், எள்ளு, பெருங்காயத்தூள், வரமிளகா, பூண்டு இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் அதுலேயே ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இது சாதம், இட்லி, தோசை மாவில் கூட கலந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் இப்படி இருக்குன்னு. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க.